இன்றைக்கி நம்ம கேல்குலேட்டரில் எப்படி ஈக்குவேஷன் சால்வ் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட்டு எனக்கு இங்கே வந்து மூணு வேரியபிள் கண்டுபிடிக்க போகிறேன். ஸோ நான் இங்கே 3 ஈக்குவேஷன் வச்சுருக்கேன். கேல்குலேட்டரில் வந்து இங்கே மோட் அப்படின்ட்டு ஆப்ஷன் இருக்கும். இதை வந்து நீங்கள் 3 தடவை கிளிக் பண்ணால் இங்கே வந்து ஈக்குவேஷன் மேட்ரிக்ஸ் வெக்டர் அப்படின்னு 3 இருக்கும். ஸோ நம்மளுக்கு ஈக்குவேஷன் தான் சால்வ் பண்ண போகிறோன்றதுனால இங்கே வந்து 1 கிளிக் பண்ணுறேன். பண்ணால் உங்களுக்கு எத்தனை அன்னோன்ஸ், இப்போ எனக்கு வந்து 3 வேரியபிள் நான் சால்வ் பண்ண போகிறேன். ஸோ நான் இங்கே 3ன்னு கொடுப்பேன். இப்போ வந்து நம்மளுக்கு 2 டிகிரி ஈக்குவேஷனாக இருக்கட்டும், இல்லைனா 2 வேரியபிள் சால்வ் பண்ணுறதா இருந்தாலும் நம்ம 2ன்னு கொடுத்துக்கலாம். நான் இங்கே 3ன்னு கொடுக்குறேன். இப்போ வந்து A1 A2, அதாவது A1ன்னா என்னென்னா ஃபஸ்ட்டு வேரியபிளோட ஃபஸ்ட் கோஎஃபிஷியன்ட் என்ன ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனில் அப்படின்னு கேட்குது. இந்த இடத்துல -12 இருக்குது. ஸோ நான் -12ன்னு கொடுக்குறேன். அப்புறம் I2ஓட கோஎஃபிஷியன்ட் என்னன்ட்டு B1ன்னு கேட்குது. ஸோ நான் வந்து அதுக்கு 3ன்னு கொடுத்துக்கிறேன். ஈக்குவல் டு, அதாவது நீங்கள் என்ன வேல்யூ கொடுக்குறீங்களோ அது கொடுத்துட்டு ஈக்குவல் டு கிளிக் பண்ணிக்கோங்க. அப்புறம் I3க்கு வந்து 4ன்னு இருக்குது. ஸோ 4 கிளிக் பண்ணிவிட்டு ஈக்குவல் டு பண்ணிக்கிறேன். இப்போ D1ன்னு இருக்குது. ஸோ வந்து இப்போ பொதுவாகவே இந்த ஈக்குவேஷனில் வந்து எக்ஸ்ட்ராவாக ஒரு கான்ஸ்டன்ட் வருது, வரலைன்னா நம்ம 0ன்னு போட்டுக்கலாம். ஸோ இங்கே வந்து 15 இருக்கிறனால நான் 15 போட்டுக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் ஈக்குவேஷன் A2ன்னு காட்டுது. ஸோ இந்த A2க்கு வந்து இதோட கோஎஃபிஷியன்ட் போடுறேன். இதில் என்ன விஷயம் அப்படின்னா, நம்ம ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனுக்கு கொடுத்த அதே ஆர்டரோட கோஎஃபிஷியன்ட்டில் தான் போடணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் இங்கே வந்து I1ஓட கோஎஃபிஷியன்ட் ஃபஸ்ட்டு கொடுத்தேன்னா செகண்ட் ஈக்குவேஷனோடலையும் அந்த I1ஓட கோஎஃபிஷியன்ட் தான் கொடுக்கணும். ஸோ நான் இங்கே 3ன்னு கொடுக்குறேன். அதுக்கப்புறம் B2 அப்படின்னு கேட்குது, அதாவது I2ஓட கோஎஃபிஷியன்ட் என்னன்னு கேட்குது. இங்கே -11 இருக்குது. ஸோ -11 கொடுத்து ஈக்குவல் டு கொடுக்குறேன். அப்புறம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா I3 இல்லை எனக்கு. ஸோ அதோட கோஎஃபிஷியன்ட் கேட்குறப்போ அது வந்து நான் 0ன்னு கொடுத்து ஈக்குவல் டு கொடுத்துக்கிறேன். அப்புறம் D2, அதாவது கான்ஸ்டன்ட் டேர்ம், இங்கே -20 இருக்குது. ஸோ -20 கொடுத்துக்கிறேன். இப்போது தேர்ட் ஈக்குவேஷனோட கோஎஃபிஷியன்ட் கேட்குது. இந்த இடத்துலையும் நான் ஃபஸ்ட்டு I1ஓடது கொடுக்க போகிறேன் 4. அப்புறம் எனக்கு இந்த இடத்துல I2க்கு கோஎஃபிஷியன்ட் கிடையாது. ஸோ நான் 0ன்னு கொடுத்து ஈக்குவல் டு கொடுத்துக்கிறேன். அப்புறம் I3க்கு வந்து -12, அதுக்கப்புறம் D3க்கு வந்து +20. இப்போ நான் வந்து எல்லாத்தோட கோஎஃபிஷியன்ட்டுமே என்டர் பண்ணிட்டேன். இப்போ நான் ஈக்குவல் டு அழுத்தினா எனக்கு ஆன்சர் காமிக்கும். எக்ஸுன்றது வந்து இங்கே I1, ஏன்னா நம்ம என்ன ஆர்டரில் கொடுத்துருக்கோமோ அதோட ஆர்டரில் தான் நம்மளுக்கு ஆன்சர் காட்டும். ஸோ இங்கே வந்து எக்ஸ் வந்து -5.2ன்னு வருது, ஒய் வந்து 0.4, அப்புறம் இசட் வந்து -3.4ன்னு வருது. இதுவே நான் வந்து 2ன்னு கொடுத்துருந்தேன்னா எனக்கு எக்ஸ் அண்ட் ஒய் மட்டும்தான் ஆன்சராக காட்டும். ஸோ இப்படி தான் நம்ம கேல்குலேட்டரில் ஈக்குவேஷன் சால்வ் பண்ணணும். தேங்க்யூ.